ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாம்பார் வத்த குழம்புக்கு மாற்றா இந்த தக்காளி, இது பச்சை தக்காளி, பழுக்காத தக்காளி எடுத்துருக்கேன். இதை வச்சு ஒரு கூட்டு, அரைச்சி விட்டுரு கூட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சாதத்தை கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட ஒரு எலுமிச்சை ஒரு கட்டா போடும். அருமையான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 தக்காளி, இந்த மாதிரி பச்சை தக்காளி 6 தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பில் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் நெய். இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசில் இதை குழசெல்லாம் வேக வச்சு எடுத்துடுவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் சுட்டு எடுத்த கடாய், நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் குவியலாக உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. டூ மினிட்ஸ் வரத்துக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். முழு தனியா. நல்லா இந்த பருப்பு தனியா எல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வருங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 8 காஞ்ச மிளகாய், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 2 3 டீஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய், இந்த சூட்லேயே இந்த தேங்காவை வறுத்துருங்க. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் விழுமூணு அரைச்சிருவாரு. நம்மளோட குக்கர் 2 சவுண்டு வந்திருக்கு. இன்னும் 2 சவுண்டு வரட்டும். அதுக்குள்ள மறுபடியும் இதே கடாயை பற்ற வைக்கிறேன். கடாயை பற்ற வச்சுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய். இப்போ நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. நம்ம குக்கர் 4 சவுண்டு வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். துருவி வச்ச இஞ்சியை சேர்த்தேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். நம்மளோட உளுத்தம்பருப்பு செவந்திருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 2 மினிட்ஸ் தக்காளியை எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/2 சால்ட் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வை. தக்காளியை நடுவில் ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்தது தக்காளிக்கு
ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. என்ன பண்ணிக்கிறேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரம். ஸோ நீங்கள் சேர்க்கும்போது இந்த மிளகு, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ தண்ணி விட்டு அரைங்க. ரொம்ப ஃபைனும் இல்லாமல் ரொம்ப நரம் இல்லாமல். இன்னும் கூட தக்காளி கொஞ்சம் வேகட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 1-2 வேகட்டும். நம்ம தக்காளி பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி அலம்பி ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்க்குறேன், 1 டம்ளர். சின்னதாக ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு குக் பண்ணேன். இப்போது நம்ம இந்த தக்காளிக்கு வறுத்த தக்காளி கூட்டுக்கு நம்ம செஞ்ச பருப்பு தயாராக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இது ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வச்சுருக்கோம்ல, வேக வச்ச பருப்பை சேர்த்துறோம். நான் கரைச்சி வச்ச புளி வச்சுருக்கேன், ஒரு 10 கிராம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் சேர்த்துருங்க. மூடி போட்டு நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்களா, தக்காளி காய வச்சு நம்ம செஞ்ச ஒரு கூட்டு அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்களேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம பச்சை தக்காளி வச்சு செஞ்ச ஒரு கூட்டு அருமையாக இருக்கும். நம்ம பச்சை தக்காளி வச்சு செஞ்ச ஒரு கூட்டு அல்டிமேட்டாக சாம்பார் மாதிரி இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.